ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஹாரர் டேல் 1 பார்ட் 2 தான். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டையும் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாரர் டேலோட செகண்ட் பார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பொருள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த பொருளை பார்த்தீங்கன்னா தேட போகலாம். ஸோ கேம் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்லேயே தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னாப்பர் துரத்திட்டுருக்கான். ஸோ அவங்ககிட்டருந்து ஒன் நைட் தப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட டாஸ்க்கு. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா எங்கேயே போட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்சி கார் பார்த்துருப்போம். அந்த ஆர்சி காரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ரிமோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ நம்ம இந்த ரிமோட் வச்சு தான் அந்த ஆர்சி காரை பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்திங்கன்னா நேராக நம்ம ஃபார்முக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபார்மில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆர்சி கார் இருக்குது. இந்த சிம்பிள் போட்டிருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் செக் பண்ண சொல்லி அடுத்து நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா டைரெக்டாக நமக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எட்டி பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாகவே கண்ட்ரோல் கொடுத்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது லெஃப்ட் ரைட்டு வளைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, உன்னோட கிளாஸ்மேட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காண்டி. இவன் இந்த ஒரு டைலாக் வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல் எபிசோடையும் ஓடிருப்பான் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகே, சுச்சோ கீழே விழுந்தாச்சே. ஓகே, மேலே ஏற மாட்டான் போல ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் தான் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு சான்ஸே இல்லை. ரீஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்ப கஷ்டமான ஆப்ரேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் கீழே விழுந்துட்டா வச்சுக்கோங்க, மேலே ஏறதுக்கு பாதை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் எப்படியாவது முடிக்க பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா லெவல் 1 முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 2. ஓகே, இந்த இதை பார்த்தீங்கன்னா தாண்டிட்டா போதும். கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்துடுறோம். ஓ மை காட், ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மேட்டில் ஏறாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாக இருக்குது. இந்த மேட்லலாம் ஈஸியாக ஏறலாம். ஓகே, திரும்பவும் பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, இதிலேயே பார்த்திங்கன்னா ஃபுல் எபிசோடும் போயிடும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடாக மொத்தமாக போயிடுவோம். ஸோ எங்கேயும் நிற்க வேண்டாம். ஓகே, மேலே ஏறியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடாக போயிடுறோம். இல்லாட்டினா அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ போய் விழுந்தா வச்சுக்கோங்க, செம்ம காண்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு.
இது ஃப்ரண்ட்டில் போகிறது பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஸ்க்ரீனில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஓகே, கட் சீன் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, கார் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஆனால் இந்த காரை வச்சு என்ன பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் தெரில. மேபி ஓகே பார்த்து நான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த காரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம் நேரம். ஓகே, இங்கே கல் பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. கார் ஸ்க்ரூவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு யூஸ் ஆக போது போல். சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சடனாக வந்தாலும் வந்துடுவான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு டைம் பிடிச்சிட்டான். ஸோ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா மாட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஹேமர் தேவையில்ல. ஹேமரே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆளுங்க தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம். மேபி செகண்ட் பார்ட்டில் கூட நமக்கு இந்த வீட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவன் கேட்டதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போது நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு போய் இந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ரிட்டன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிளாக் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடம் சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 3 ஐட்டம் மட்டும் தான் வேணும். ஸோ நமக்கு அடுத்து எங்கே போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு லீடே இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் 8 சொல்கிறோம், ஏன்னா ரொம்ப இருட்டாக போகுது. இருட்டாயிடுச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிக்கும் போது ஈவினிங் டைம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் ஆகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாதையை மறைச்சி வச்சுட்றானுங்க. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாலாவது நம்ம எங்கேயாவது மூவ் ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். இவன் மட்டும் நம்மளை ஈஸியாக பார்த்துட்றான். எப்படி தான் பார்க்குறானே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த முயலை பார்த்தீங்கன்னா அடிச்சிட வேண்டியதான். யாருக்காவது முயல் கறி வேணுமா? வாடாடி, வாடா. ஓகே, ஜஸ்ட்டு ஸ்டன்னு தான் அவன் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இனி எந்த ஒரு பொருளுமே இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம போட் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தேவை. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே மீன் பிடிக்கிற மாதிரி ஃபிஷ்ஷிங் ராட் இல்லை ஏதாவது கேட்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம அந்த பொருள் எடுத்துகிட்டு போகும்போது தான் கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துக்குவோம். ஓகே, மாட்டினாலும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 ஹெல்த் இருக்குது. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிட்டால் போதும். என்ன அது? மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை எடுத்துகிட்டு போய் தான் அந்த பூனைக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீனை கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூனையை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நல்லா கேமை யோசிச்சிருக்காங்க, பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டபிள்ஸ் வச்சுருக்கானுங்க. ஆனால் உள்ளே எப்படி போகிறதா தெரில. பார்த்துட்டான், ஜஸ்ட் மிஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இவன் துரத்ததை மட்டும் நிப்பாட்டட்டும். நம்ம நேராக பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கிட்ட போயிடுவோம். பூனைக்கிட்ட ஓகே, இது பார்த்தீங்கன்னா மேபி செகண்ட் பார்ட் இல்லை தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் இருக்குது. இவன் நம்மளை அடிக்கடி பார்த்துடுறான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரொம்ப நேரமாக நம்மளை துரத்திட்டே இருக்கான். இவ்வளோ நேரம்லாம் இவன் துரத்த மாட்டானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நின்றுவான்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். சிச்சோ, மாற்றி வந்துட்டு நினச்ச இடத்த சாமில் போகிறதுக்கு நம்ம மாற்றி போயாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீனை போய் அந்த பூனைக்கு போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒவ்வொரு ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஈவினிங் டைம் ஆகுது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வரதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்குள்ள வந்தாலே பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை உள்ளே வச்சு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறான். சாப்பிடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்து மேலே என்ன இருக்குது? பைனாக்குலர். ஓகே, ஆசம். ஓகே, ஆளு பாட்டு வந்துட போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மாட்டினாலும் நம்ம கஷ்டம்தான். ஏன்னா ஒளிகிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரியே இருக்குது. மேபி ஏதாவது பொருள் அவங்ககிட்ட இருக்குமோ? இருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைனாக்குலரை மட்டும் நம்ம பேஸ்கெட்டில் வச்சுட்டு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கல்லால் அடிச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அடித்தா ஸ்டன் ஆயிடுவான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் மேலே வந்து கீழே குதிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஏதோ பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, அதையும் பற்றி நான் செக் பண்ணிடுவோம். அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அதை எடுக்க முடியுமான்னு தெரில. செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு கல் மட்டும் வேணும். ஏய், வாடா வாடா, இப்போ வாடாடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேடும்போது மட்டும் அவன் கண்ணிலே மாட்ட மாட்டான். இந்த தான் இருக்கான் மண்டையன். வாடா
வாடா டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இடத்துக்கு தருவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிரும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஸ் மட்டும் தான் இருக்க வேண்டாம் இருக்க முடியாது அதை. ஓகே நான் கூட பின்னாடி ஏதோ பொருளை சொல்லி வச்சுருக்கேன் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன், அது நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைனாக்குலர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஓகே ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் அடைச்சி வச்சுட்றானுங்க. ஓகே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் அந்த நாய். இனி பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ ஹேமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாய் இந்த ஒரே இடத்துல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வேலையை விட்டுருக்கான். சீக்கிரம்னா நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தர்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேமர் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கேஸ் கேன் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அந்த ஒரு இடத்துல ஜென்ரேட்டரில் கேஸ் போடுற மாதிரி இருக்குது. அங்கே கேஸ் போய் போட்டாலாவது நமக்கு ஏதாவது லீடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் கேன் மட்டும்தான் தேடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஹேமர் ஆல்ரெடி இருக்குது. எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கன்னு தான் தெரில. மேபி இந்த ஹேட்சுக்குள்ளேயே இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பங்கர் மாதிரி ஒரு இடம் பார்த்தீங்களா? ஓகே இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறானே ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பங்கர் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் சரியாக செக் பண்ணால் முட்டாச்சு. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல் கையிலே வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த சந்துக்குள்ளே பார்க்க மாட்டாச்சு. இங்கெல்லாம் பொருள் வச்சுருப்பானுங்களா என்ன? இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எம்டியாக தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செக் பண்ணிவிட்டு. ஏதோ ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே இருக்குதான் சரியாக தெரில. இங்கெல்லாம் ஜென்ரேட் வச்சுருக்கானுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர்லேருந்து அப்படியே எடுக்கிற மாதிரி அது நல்லாயிருக்கும். ஸோ அப்படி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே. வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் அவன். சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்குது. ஓகே ஓகே இவ்வளோ க்ளோஸாக வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குனிஞ்சு பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே போயிட்டான் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நகர மாட்டேங்கிறான். போய் தொலையாண்டா. எதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டே வெளியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகே நான் இந்த கல்லை எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் கேன் கிடச்சிருச்சு. இந்த ஒரு கேஸ் கேன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜென்ரேட்டருக்கு பின்னாடி பார்த்துமே தவிர முன்னாடி பார்க்காமலே விட்டாச்சு. ஸோ பார்த்துருந்தா இந்நேரத்துக்கு நம்ம கேமே முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் போய் அந்த ஜென்ரேட்டரை அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். உய், ஆள் முயல் மாஸ்க்கு போட்டு ஸ்பைடர்மேன் வேலையெல்லாம் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, சட்டு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் பற்றி சொல்லி முடிக்கிற அதுக்கு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். சரி, அவன் இந்த பக்கம் வரட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இங்கேருந்து குளித்தேன். ஆனால் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொபைலில் ரெக்கார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரியலில் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கே இந்த கீ கிடச்சிருச்சு, இல்லாட்டி அது வேறு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மரக்கட்டையை மூவ் பண்ணியாச்சு. டோரை பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுருவோம். என்ன பொருள் கிடைக்க போகுது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சிசர்ஸ். ஓகே, சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலில் தான் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்ஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிசர்ஸ் தேவைப்பட போகுது. போகிற வழியில் வந்து பிடிக்காம இருந்தால் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ட்டு தான் வந்து பிடிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்குள்ளே வரமாட்டான்னு நினைக்கிறாங்க. ஓகே, கட் பண்ணுறது எங்கேருந்து இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே தான் கட் பண்ணணும். ஓகே, இது மட்டும் கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, வேறு என்ன இருக்குங்க? டின் கேன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. சோ பார்த்துட்டானே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்காம போட்டான். ஸோ எப்படின்னு தான் தெரில. பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் சுற்றியே போயிருக்கலாம், தேவையில்லாத வேலை பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த பொருளை மட்டும் நம்ம அவன்கிட்ட போய் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. துரத்துறானே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தூரம் வந்தாச்சு, இன்னும் துரத்துறான் நம்மள. ஐயோ, கிட்ட வரான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம். எவ்வளோ தூரம் தான்டா என்ன துரத்துவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் மட்டும் இந்த பக்கம் வரட்டும், நம்ம அப்படியே இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி ஓடிடுவோம். ஓகே, பேஸ்கெட் பால் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை அவன் மேலே போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடுவோம். இந்த பக்கம் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். அப்படியே ஓடிடுவோம். இதான் பிடிச்சிக்கோ. ஓகே, சவுண்டு கட்டால் வந்துடுவோம் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பொருளுமே எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். என்னடா கேன் மாட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தீங்கன்னா நமக்கு கீழெல்லாம் குதிப்பானே அவன் ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியாமல் படியிலே இறங்கிட்டு வந்தோம் நம்ம. ஓகே, பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளையுமே வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மண்டை என்ன தான் பண்ணுறேன்னு வச்சு.
ஓகே அருமை. நம்ம கேட்ட எல்லா பொருளையுமே நீ எடுத்து வந்துட்ட. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே நம்ம பைனாகுலர் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம நைட் இடத்துல அவனை பார்க்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட பேட்ரிஸ் இருக்குது. இந்த பேட்ரிஸை பார்த்தீங்கன்னா கேமராவில் போட்டு அவனை நம்மளால் படம் எடுக்க முடியும். இந்த கேன்ஸை பார்த்தீங்கன்னா வழியில் நம்ம கட்டி வச்சுருவோம். வரும்போது மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமரையும் இந்த நெயிலையும் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்புகிறேன் நம்ம இப்போ பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டு ஹாரி. வெல்டன். கமான் வந்து தூங்கு. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நானும் தான். எனக்கு வேண்டி வெயிட் பண்ணதில் நீ டயர்ட் ஆகிட்டியா? சும்மா ஜோக் பண்ணேன். நானும் ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன். நான் வேண்டிக்கிறேன் நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வேகமாக வரணும்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி மண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாரி எங்கே இருக்க? சிச்சோ ஃப்ரெண்ட்ஸ் பொழந்து வச்சுருக்கான் பாருங்க டோரையாவும். சிச்சோ ஹாரியை தூக்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். கிராஃபிக்ஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கே இந்த வியூ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரோப்புகள்லாம் கட் பண்ணிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணி வச்சுட்டான். டோரையும் பார்த்தீங்கன்னா உடச்சி ஹேரியை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை நைட்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான். நம்மளை பார்த்தீங்கன்னா அவன் விட்டுட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில. ஹாரி எனக்கு பார்த்தீங்கன்னா நீ எங்கே இருப்பேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் போக முடியாது இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேயர் அங்கே தான் பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஹேரியையும் அந்த கிணத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். ஏன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா சொன்னானுங்க கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எரியுதுன்னு. ஸோ கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஓகே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனில் இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காம. ஸ்மார்ட்டஸ்டான ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க மரபூமியை மாற்றி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். சிச்சோ அவன் இன்னும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கான். டு பி கண்டினியூடா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஹாரர் டேல் 1 ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சாகலை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மரபொம்மையாக மாற்றி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள காப்பாற்றுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஓகே நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கேம் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமும் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாரர் டேல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது A to Z தமிழ் கேமிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.